டீக்கடையில் சுந்தரி பாட்டி மிகவும் பழைய கந்தலான சேலையுடன் ஒரு மூலையில் அமர்ந்து இட்லி பாத்திரங்களை தேய்த்து கொண்டிருக்கிறார். டீக்கடை அண்ணாச்சி பாட்டியை எப்போதும் திட்டிக்கொண்டே இருப்பார். கதிர் தனது கேமராவுடன் டீக்கடைக்குள் நுழைகிறான். சமூகத்தில் யாருமில்லாத முதியோர்களுக்கு உதவ வேண்டும் என்று பேசிக்கொண்டே பாட்டியின் அவல நிலையை படமெடுக்க ஆரம்பிக்கிறான். கதிர் பாட்டியிடம் பரிவாக பேசுவது போல் நடித்து, பாட்டி, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், யாரும் உதவி செய்ய மாட்டாங்களா, ஏதாவது சேமிப்பு இருக்கா என்று கேட்கிறான். பாட்டி மௌனமாக இருக்கிறார். பின்னர் நடுங்கும் கைகளால் தனது மடிக்குள் மறைத்து வைத்திருந்த ஒரு பழைய வங்கி புத்தகத்தை எடுத்து அதை வேகமாக மறைத்துக் கொள்கிறார். கதிரும் டீக்கடை அண்ணாச்சியும் அந்த புத்தகத்தை பார்த்து, பாட்டி கொஞ்சம் பணம் சேர்த்து வைத்திருக்கிறார் போல என்று பேசிக்கொண்டு சிரிக்கிறார்கள். கதிர் பாவம் பார்ப்பது போல் நடித்து, இந்த வீடியோ மூலம் பாட்டிக்கு உதவி செய்ய பணம் திரட்டலாம் என்று முடிவெடுக்கிறான் கதிர். திட்டமிட்டு பாட்டி வெளியே சென்ற சமயம் பார்த்து அந்த பழைய வங்கி புத்தகத்தை திருடி விடுகிறான். அவன் அதை கேமராவில் பதிவிட்டு, பாட்டியின் சேமிப்பு எவ்வளவுதான் இருக்கும், அதை வைத்து நான் பாட்டிக்கு வீடு வாங்கப் போகிறேன் என்று யூடியூபிற்காக பேசுகிறான். கதிர் கேமராவை ஆன் செய்து அந்த வங்கி புத்தகத்தை திறக்கிறான். தான் யூடியூபில் வெளியிட வேண்டிய நிதி உதவியின் வீடியோவுக்காக அதில் இருக்கும் தொகையை பார்த்துவிட்டு பேச தயாராகிறான். புத்தகத்தின் கடைசி பக்கத்தை பார்த்த கதிர் உறைந்து போகிறான். அந்த புத்தகத்தில் இருந்தது 2.5 கோடிக்கும் மேல். பக்கங்களை திருப்பினால் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு முதியோர் இல்லத்தின் உணவு செலவு, அனாதை குழந்தைகளின் பள்ளி கட்டணம் போன்ற குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கும். பெரிய தொகைகள் வெளியில் சென்றுள்ளது தெரிய வருகிறது. சுந்தரி பாட்டி தான் உழைக்கும் சொற்ப பணத்தை சேர்த்து இரகசியமாக தனது மகனால் நடத்தப்படும் முதியோர் இல்லத்தின் நிர்வாக செலவுகளையும் ஏழை குழந்தைகளின் கல்வி செலவுகளையும் பார்த்து வந்துள்ளார். அவள் பிச்சைக்காரியாகவோ ஆதரவற்றவளாகவோ அல்ல. தான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டதாகவும் உண்மையான சேவை என்றால் இதுதான் என்றும் உணர்ந்து கதிர் கேமராவில் பேசுகிறான். கதிர் அந்த வங்கி புத்தகத்தை பாட்டியிடம் திருப்பிக் கொடுக்க செல்கிறான். பாட்டி மீண்டும் இட்லி பாத்திரங்களை தேய்த்து கொண்டு இருக்கிறார். கதிர் பாட்டியின் கையை பிடித்து கண்ணீர் மல்க, பாட்டி, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்க தான் நிஜமான ஹீரோ என்று சொல்ல, பாட்டி ஒரு புன்னகையுடன், பணம் முக்கியமில்லப்பா, மனசுதான் முக்கியம் என்று சொல்கிறார். பாட்டி அந்த பாஸ்புக்கை கொடுக்க கதிர் அதை மறுத்து அவரே வைத்துக் கொள்ளும்படி மன்றாடுகிறான். இந்த கதை பிடித்தால் சப்ஸ்கிரைப் செய்யலாமே.